அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ நாங்க இப்போ வந்து சும்மா கீழ போறோம். ஏன்னா கிளைமேட் வேற நல்லாயிருக்கு. இன்னைக்கு லீவ் இன்னைக்கு. ஸோ கீழ போயிட்டு லைட்டா டின்னர் மாரி எதனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் காட்டலாம் தான். போலாம். ஹலோ. இன்னைக்கு அந்த அளவுக்கு கோல்டா இல்லைல்ல? இன்னைக்கு வந்து ரொம்ப கோல்டா இருக்கும்னு நினச்சிட்டு கெட்டப்லாம் பண்ணியிருந்தா கோல்டாவே இல்ல. ஷுவரா? நோ லொலினோ? லொலினோ. இவங்க வந்து ரொம்ப நாளா வந்து லொலினோ ஏன்னா லொலினோன்னு ஒரு அந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபுட் எல்லாமே டிஸ்ப்ளே மெனு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. சரி போலாம்னா சரி போலாம். அங்க எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஓகே இன்னைக்கு ஃபில்லி பார்த்துட்டு சரி மேபி இன்னொரு நாள் கண்டிப்பா இங்க லொலினோ ஒரு கடை இருக்கு காட்டுறோம். ஸோ இந்த கடையில சாப்பிடணுன்ட்டு ரொம்ப நாளா இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ மூடே செட் ஆகல. அங்க அதை பார்த்தாலே ஓகே வேண்டாம். அந்த அளவுக்கு கேவலமா அப்படி இல்லை, சாப்பிடணும்னு மூடு வரல. இங்க எல்லாமே ஒன் வே ஆக்கிட்டாங்க. செம்ம டிராஃபிக் ஆகுது. டூ வேவா இருந்ததை ஒன் வே ஆக்கிட்டானுங்க. இதோ இந்த கடைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய இதுவும் இருக்கு. இங்கே பார்த்தா வெளியே இருந்து பார்த்தா வெறும் கேக் ஷாப் மாதிரி இருக்கும். ஆனால் கேக் ஷாப் கிடையாது. பேஸ்ட்ரீஸ் கடை நினைச்சோம். ஆனா பேஸ்ட்ரீஸ் இல்லை, எல்லாமே இருக்கு. ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாமே இருக்கு. அதனால தான் இவங்க வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நான் ஒரே ஒரு வாட்டி வந்து அந்த டைனமைட் சிக்கன் மட்டும் இங்கேருந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீ தான் ஊர்ல இருந்த அப்போ. எப்ப எதை கேட்டாலும் நீ ஊர்ல இருந்து சொல்ற. ஊர்ல இருந்த அப்போ ட்ரை பண்ணேன். வேற என்ன பண்றது, தனியா இருப்போம். இங்க அவ்வளோ கூட்டமா இருக்குது. இங்க மலபார் அந்த டிஃபி மலபார் பிளேட்ல மிக்கிற மாதிரி மிக்கிறாங்க. சரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணா ஸ்நாக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா க்ரௌடு வாங்கறதுக்குள்ளேயே வந்து போதும் ஆயிடுது. டிஃபில ஃபுட்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனா அது அப்படியே அந்த மலையாளிஸ் டேஸ்ட் நம்ம ரெகுலராலாம் சாப்பிட முடியாது. அவங்க ரெகுலரா சாப்பிடுவாங்க. அதனால அங்க எப்பவுமே கூட்டம் இருக்கும். ஸோ இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா, நாங்க எப்பயுமே போற ஃபில்லிக்கு போறோம். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கு. ஃபில்லியில வந்து சாப்பிட்டா காஃபி என்னால குடிக்க முடியாது. டீ அட்லீஸ்ட் சூப்பரா இருக்கும். சாஃப்ரான் டீ வந்து ரொம்ப அதுவும் மலையாளி கடை தான். பட் இட்ஸ் நாட் லைக் திஸ், நாட் மலையாளிஸ் ஃபுட் தேர். சென்னையிலயும் வந்து ஃபில்லி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? அப்படியா? ஆமா சென்னையிலயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வெக்கேஷன் போனால் அங்கே வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மெனுலாம் வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஓகே ஃபில்லி போயிடலாம். ஃபில்லி போனால் ஒரு ஃபூடல்ஸு அந்த என்னது ஃபூடல்ஸ். வாவ், ஐ லவ் ஃபூடல்ஸ் ஃப்ரம் ஃபில்லி. நான் எப்போ போனாலும் மெனு கூட பார்க்க மாட்டேன், போய் ஃபூடல்ஸ் சாப்பிடுவேன். பசிச்சதுன்னா கூட டக்குன்னு எதனா எதுவுமே இல்லை கூட ஃபில்லி போயிட்டு ஃபூடல்ஸ் சாப்பிடுவேன். அதுவே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபில்லி. ஸோ நாங்கள் எப்போ எங்களுக்கு போர் அடித்தாலும் இல்லை எதனா சாப்பிட்னாலும் இல்லை டக்குன்னு எதனா சாப்பிட்னாலும் நாங்கள் ஃபில்லிக்கு போய் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ அதனால் டக்குன்னு ஃபில்லி சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்லி போய் சாப்பிட்டு. ட்ரெஸ் தெரியுமா? நோ சொல்லாத. சரி ஓகே, அது அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. வந்தாச்சு ஃபில்லி கஃபே. Is it okay to take a video? நான் அடக்கமா உட்காந்துட்டியா நீ? ஏதோ புதுசா வேற விட்டுருக்கான். சிக்கன் கொரியன் பர்கர். ஓ, சியோல் மீட் சாஸ் ட்ரை பண்ணும் போல இருக்கு. ஆனா ஸ்பைஸ் சாப்பிடக்கூடாது. வெஜ். ஃபர்ஸ்ட் ஃபுட் பார்க்கலாம். நீ என்ன சாப்பிட போற? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. உன் ஃபோன் எங்க? நூடுல்ஸ் சாப்பிடலாமா? ப்ளீஸ். சும்மா சாப்பிடலாம். இல்ல இது நான் எப்பவுமே சாப்பிடுவேன். நீ Yeah. Thank you.
உனக்கு லெஸ் ஸ்பைசி தான் சொல்லியிருக்கேன். ஓகே பாஸ். பன் மஸ்கா ரொம்ப நாள் ஆச்சுல சாப்பிட்டு. பசிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பசிக்குது. கடமுட கடமுட எப்ப கொடுப்பான்? ஆர்டர் பண்ணது வரும். லேட் ஆகும். 5 minutes. எக் தெரியுமா? இங்கே இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட் சாயில சாஃப்ரான் போட்டு கொடுத்தது இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவங்க போட ஆரம்பிச்சது எல்லா கடையிலும் துபாயில டீல வெறும் வந்து ஒரு டீ கடை தான் இது, தெரியுமா? தெரியும். துபாயில ஸ்டார்பக்ஸ் ஓடுதோ இல்லையோ, ஃபில்லி பயங்கரமா ஓடும். ஃபில்லியில பயங்கர கூட்டம் இருக்கும். பிகாஸ் இது எப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த செட்டப் எல்லாமே ஸ்டார்பக்ஸ்க்கு ஈக்குவலா அந்த மாதிரி இருக்கு எல்லா ஸ்டாண்டர்டும். அதனால ஃபுட் ஆகட்டும், டெசர்ட் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஸ்டார்பக்ஸை விட சூப்பரா இருக்கு. ஸ்டார்பக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படியா எங்க போனாலும் ஒரே ரேட்டோ, அதே மாதிரி இங்கேயும் எங்க போனாலும் துபாயில நீ துபாய் மால்ல நீ போய் நீ டீ குடிச்சா கூட அதே 5 dirhams 6 dirhams தான். ஓகே, ஃபுட் வந்துருது. ரீசெண்டா என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த இது லச்சா. கூட்டா இருக்கும். ஒரு லேயர் முட்டை, இந்த முட்டையை எடுத்து இதுல வச்சுட்டு அப்புறம் இது ஃபுல்லா என்னடா இவ்வளோண்டு இருக்கே, இதுக்கே இவ்வளவு பில்டப்னு பார்க்காதீங்க. இதுவே வந்து செம்ம ஹெவியா இருக்கும், செம்ம டேஸ்டி அண்ட் ஜூஸியா இருக்கும். After a long time, I'm eating noodles. Wow. எப்படி இது? Best noodles. Best noodles. நீங்க எவ்வளோ நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, எவ்வளோ சைனீஸ் நூடுல்ஸ். இது வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டேஸ்ட் இருக்கும். அந்த சிக்கன் வந்து கிறிஸ்பியா ஒரு மாதிரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும். சிக்கன் வந்து பிஸ்கெட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு டேஸ்ட், ஜூஸியா இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் மிக்ஸ்டு வித் சிக்கன் அண்ட் எக். அருமையான டேஸ்ட். எவ்வளவு சிக்கன், எக், உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆஹா, enjoying the food. this is what I want. இந்த பன் மஸ்கா இது உள்ள என்னன்னா அந்த ஹனி எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அப்படியே போட்டு லைட்டா ட்ரிப் பண்ணி grill கொடுப்பாங்க. டோஸ்ட் பண்ணி பிரதர் வாட்டர் பாட்டில் நார்மலா? நார்மல். so much food. நல்ல ஃபுட்டு. இப்போ எங்கே போகிறோம்னா மேடம்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். இருக்கு, எனக்கு இந்த ப்ளூ கார் வேணும். விண்டேஜ், ஐ லைக் திஸ் விண்டேஜ். செமையாக இருக்குல்ல? எவ்வளோன்னு கேட்போம் மாசமா? சொல்லுவோம் 150-200 சொல்லுவோம். அதுவே எனக்கு அந்த ப்ளூ கார் வேணும். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கடை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே ஒன்று இருக்குது தெரியுமா, எசன்ஸ். அந்த எசன்ஸ்க்காக நான் இங்கே வருவேன். ஏன்னா பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால எசன்ஸ்க்காக இங்கே வருவோம். ஸோ இதுதான் சென்ட்ரோ. எல்லாமே இங்கே கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இப்போ எனக்கு இங்கே எடுக்கிறதுக்கு எந்த மூடும் இல்லை. எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். இங்கே இருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு, பட் வந்து எனக்கு வந்து எத்தனிக் வேறு எதனா எடுக்கணும் போல இருக்கு. நம்ம ஊரில் போடுற மாதிரி வேறு வேணுமா? ஆமாம், நல்லா இருக்குல்ல. ஏன் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன்? உனக்கு இது மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். உனக்கு இது மாதிரிலாம் சூப்பராக இருக்கும்.
எல்லாம் ஆஃபரில் போயிட்டு கிட்ஸுக்கெல்லாம். வாவ் கியூட்டா இருக்கு பாரு. வச்சுக்கோ. ஒயிட்லாம் நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்கு. பட் இப்போ தான் இந்த மாதிரி ஒன்று எடுத்தேன், வேணாம். ஆல்ரெடி இப்போ தான் ஒன்று எடுத்தேன். இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு. பட் ஒயிட் இல்லாமல் வேறு கலர் தான் நான் எடுத்திருப்பேன். இது பிளாக் வேணாம், நிறைய பிளாக் இருக்கு என்கிட்ட. அதே மாதிரி இதே மாதிரி ஸ்கர்ட் ஒன்று இப்போ எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ 2 ஸ்கர்ட் ஆகிடும். இருக்கு. இதெல்லாம் ஆஃப் இத்தனை நல்லா தான் இருக்கு. நீ பார்த்துனுக்குது. இது நல்லா இருக்குல்ல? இது சூப்பராக இருக்கு. 44 ஆனால் ஓகேவா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. சரி இது வச்சுக்கலாம் ஒன்று. ஐ லைக் திஸ். இப்போ இருக்கிறதுலே இப்போ கொஞ்சம் நம்ம போடுற மாதிரி டீசெண்டாக இதாக இருக்குது. சரி இதை நான் வச்சுக்கிறேன். வேறு எதுவும் கிடைக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஓகே. அதுதான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். காட்டல செம்ம கூட்டம். செம்ம கூட்டம். ஷாப்பிங் பண்ணுறது காமிக்கலான்னு தான் பார்த்தோம். க்ரௌடு நவுறதுக்கே இடம் இல்லை. ஒரு மாதிரி இடிச்சு நம்ம கசகசன்னு பண்ணிட்டாங்க. அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் வீடியோலாம் எடுக்கல. டக்குன்னு போயிட்டு எடுத்துகிட்டு பெருசாக அங்கே எடுக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. அதனால் சும்மா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ நாளைக்கு புது vlog இருக்குது. இன்னொரு vlog ஸ்பெஷல் vlog. ஸ்பெஷல் vlog. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.